ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 அதிமுக ஆட்சி அமைக்குமா? எடப்பாடி அவர்கள் சிஎம் சீட்டில் அமருவாரா? இதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக சிஎம் சீட்டு யாருக்குன்னு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் டிஎம்கே, டிவிகே, என்டிகே எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வரிசையில் அதிமுகவையும் பார்த்துருவோம். ஸோ அதிமுக ஆட்சி அமைக்கிறது இப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் அதிமுக ஃபேனாக இருந்தீங்கன்னா, இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிமுகவோட வாக்கு சதவீதம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு 35 to 37 வரைக்கும் வாக்கு சதவீதம் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்வதற்கு என்ன மாதிரி காரணங்கள் இருக்கலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் தாவேகா டிஎம்கே. அதாவது விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம முக்கியமாக கவனிச்சு பார்க்கணும். இங்கே ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா அப்படின்னு அவரோட கட்சிக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பெரிய அளவில் அவர் எடப்பாடியை தொடலை. ஆனால் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் லாஸ்ட் நாள் மட்டும்தான் நீங்கள் 10 வாட்டி தோத்தீங்களே அப்படின்னு எடப்பாடியை குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஸோ எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களை பெருசாக டார்கெட் பண்ணி அடிக்கல. ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடத்துல விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதனால் அதாவது அதிமுகவுக்கு ஒரு அனுதாப அலைகளாக கூட ஓட்டுகள் உழலாம். அவங்க பழைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலேருந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஃபேன்ஸையே, அதாவது 10 வாட்டி தோத்தீங்கன்னு கேட்ட வார்த்தைக்காக மறுபடியும் அதிமுக வின் பண்ண வைக்கணுன்றதுக்காக அந்த ஓட்டு வந்து மாறாமல் அதே இடத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா பழனிசாமி ஐயா இருக்கிற இடத்துலையே அந்த தொகுதியில் அவருக்கு நல்ல ஒரு விழுக்காடான வாக்குகள் சதவீதம் கூடியிருக்கு. ஸோ அந்த ஓட்டுகள்லாம் கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு தான் விழுந்திருக்குன்றது அதிகப்படி அரசியல் வல்லுநர்களோட பேச்சு பொருளாகவும் இருக்கு. ஸோ இப்படி எடப்பாடி அவர் தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களோட கூட்டணியை பற்றி நம்ம பார்த்தே ஆகணுங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக சொல்ல போகிறது பாரதிய ஜனதா கூட்டணி. இவங்க 27 சீட்டுக்கு மேலே இவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமக இருக்குது. பாமக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது நார்த் பெல்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அதாவது இவங்களை எப்படி சொல்லலாம்னா, பொது தளத்தில் வந்துட்டாலும் ஜாதிய ஓட்டுகள் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லலாம், 1 year பெல்ட்டில் இவங்க ஸ்ட்ராங்காகவே ஓட்டுகளை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேக்கு எப்போவுமே கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், அதாவது பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் இவங்களுக்கு நல்லவே வாக்கு சதவீதம் இருக்கும். ஸோ இந்த வாட்டி விஜய் அவர்கள் திமுகவுக்கு நேரடி போட்டியாக அவர் சவால் விட்டதுனால திமுக வாக்குகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கு அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட்டி நம்ம சொல்ல போகிறது அமமுக. அதாவது அமமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் பெல்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது டெல்டா பகுதியில், தஞ்சை பகுதியில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது நயனார் நாகேந்திரன் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய, அதாவது கேஸ்ட் வாரியாகவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடும் சரி, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஏரியா தான் உங்களுக்கு சவுத் பெல்ட்டு. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக இன்னும் நிறைய கூட்டணிகள் இருக்குது. முக்கியமாக ஒருவரை நம்ம விட்டுட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சின்னத்தில் நிற்கிறாரு, ஐஜேகே, அதாவது பச்சைமுத்து அவர்களும் நிற்கிறாரு. அவரும் நிறையவே இந்த எலெக்ஷனுக்காக நிறைய மக்கள்கிட்ட போய் சந்தித்தது, பிரச்சாரம் பண்ணதும் சரி, மக்கள்லாம் நிறைய கூட்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ அதனால் அவர் போட்டியிடும் தொகுதியிலையும் அவருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஆப்போனண்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கூட்டணி கட்சி தேமுதிகவில் வந்து அனகை முருகேசன் நிற்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் களம் 2க்கு எதிராக நிற்கிறாங்க. அதுக்கு நடுவில் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஆள்களை போட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலவரும் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனகை முருகேசன் அவர்களுக்கும் இருக்குது, பச்சைமுத்து அவர்களுக்கும் இருக்குது. நடுவில் தாவேகாவும் ஓட்டை கண்டிப்பாக ஸ்பிளிட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக கூட்டணியை நம்ம பார்த்தே ஆகணும். திமுக கூட்டணியில் நம்ம முக்கியமாக சொல்ல போகிறது காங்கிரஸ். 25 சீட்டுக்கு மேலே அவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு 28 சீட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் ஒரு சில பெல்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒன்று கொங்கு மண்டலத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனு, குறிப்பாக சொல்லணும்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 சீட்டு வாங்கியிருக்காங்க. 8 சீட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் பார்த்தீங்கன்னா விசிகாவோட முக்கியமான பிளேஸுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் கட்டாயம் அடிச்சிருவாரு. ஸோ மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி தொகுதியே கிட்டத்தட்ட 6 தொகுதிக்கிட்ட வருது. 2 பொது தொகுதியில் இருக்காங்க. பொது தொகுதி வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கும். தேமுதிகவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் போட்டிடுறாரு. விருதாச்சலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேமுதிகக்கு எப்போவுமே ஒரு கோட்டனே சொல்லலாம். அந்த இடத்துல பாமகவும் அதாவது தேமுதிகவும் 2 பேருக்குமே பயங்கரமான டஃப் ஃபைட் இருக்கும். இதில் டிவிக்கு வேற அந்த இடத்துல ஓட்டு பெறுகிறதுனால இன்கேஸ் தேமுதிக தோல்வியை தழுவுற நிலை வந்துச்சுன்னா அதிமுக அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாரு. ஆல்ரெடி போன எலெக்ஷன்ல சரியான வாக்குகளை வாங்கியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல டிஎம்கேவோட அவங்க சப்போர்ட்ல நிற்கிறதுனால, அலையன்ஸ்னால அவங்க கட்டாயம் வெற்றி வாக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 10 சீட்ல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய மகனான
பிரபாகரன் அவர்களுக்கும் 2 சீட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா விருதாச்சலம், விருதுநகர் இந்த 2 தொகுதியிலுமே தேமுதிக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற தொகுதியெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இழுபறியான நிலைமை தான் இருக்கு. ஏன்னா நடுவில் வந்து தாவேகா வந்ததுனால ஓட்டு ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஸோ ஏடிஎம்கேவும் அந்த இடத்துல டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கேக்கு வலு சேர்க்கிற விதமாக என்டிஏ கூட்டணியில் ஜான் பாண்டியன் அவர்களும் இருக்காரு. ஸோ அவர் கணிசமான தேவேந்திர குல வெள்ளாளர்கள் ஓட்டையும் எடுப்பாருங்க. திமுக வாக்குகள் சதவீதத்தை தாவேகா வந்து குறைச்சிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு அதே பர்சன்டேஜ் இருக்குது, இல்லை அதனால கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி தாங்க அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட பலம் பலவீனம் இது ரெண்டுமே நடக்குங்க. ஸோ இந்த கூட்டணி கட்சிகளோட சறுக்கல்னால முக்கியமான கட்சிகள் அது திமுகவோ அதிமுகவோ இவங்க 2 பேருக்குமே ஒரு சறுக்கல்கள் ஏற்படலாம். ஆனால் யாருக்கு வாக்கு சதவீதம் கூட போகுது, யாருக்கு வாக்கு சதவீதம் குறைய போகுது, எத்தனை தொகுதிகளை யார் கைப்பற்றான்னு நம்ம பொறுத்திருந்து ரிசல்ட்டில் தான் பார்க்கணும். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 20% மேலே வாக்கு சதவீதம் அதிகரிக்க போகுதுன்னு நிறைய அரசியல் புலனாய்வு புலிகள் சொல்லிட்டு வராங்க. ஸோ நம்ம ரிசல்ட் அப்போ தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ தாவேகா ஒரு 20% வாக்குகள் எடுக்குன்னா அது புது வாக்காளர்களாக கூட இருக்கலாம். அந்த புது வாக்காளர்கள் அப்படியே தாவேகாக்கு வாக்களிச்சிட்டா கூட இப்போ திமுக கிட்ட இருந்து ஒரு 15% எடுத்தா தாவேகாக்கே 35% வருது. ஸோ மீதி இருக்கிற எடப்பாடி அவர்களும் அவரோட வாக்கு சதவீதத்தை கைப்பற்றி தக்க வச்சுட்டாருன்னா ஸோ தாவேகாக்கும் அதிமுகக்கும் போட்டியான நிலவரம் தான் ஏற்படும். அந்த இடத்துல துணை முதல் பதவி யாருக்கு கொடுப்பாங்க, தாவேகாவுக்கு கொடுப்பாங்களா, இல்லை அவங்க கட்சிக்குள்ளே வேறு எதுவும் ப்ராப்ளம் வருவான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் அப்போ உறுதியான தீர்ப்பு, இறுதியான தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் பேசணும் நண்பர்களே. இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், திமுகவா அதிமுகவா தாவேகாவா எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்வதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ல மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கின்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.